மக நாட்டில் சந்திரகுப்தனுக்கும் புஷ்பநாதன் வேடமணிந்த உக்கிரசேனருக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே வந்த செலூக்கஸையும் ஆமாத்தியரையும் ராணி ரமணிகாவின் பணிப்பெண்கள் தடுத்து நிறுத்தினார்கள். உடனே கோபம் கொண்ட செலூக்கஸ் தன்னுடைய குதிரையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே அந்த பணிப்பெண்ணை பார்த்து, எங்கள் வழியை விட்டு வெளியேறு. அந்த கேடு கெட்ட சந்திரகுப்தனை நான் இப்பொழுது ஒரு கை பார்க்கப் போகிறேன். அவன் வெற்றி பெற நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினான். ஆனால் அந்த பணிப்பெண்கள் அங்கிருந்து நகரவில்லை. நான் சொல்வதை கேளுங்கள் தளபதி, நீங்கள் இங்கிருந்து நகரக்கூடாது. இந்த போரில் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்கள் ராணி ரமணிகாவின் விருப்பம். அதனால் இங்கிருந்து நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை விடும் விதமாக கூறினார்கள். அதை கேட்ட செலூக்கஸ் வெறி பிடித்தவன் போல தன்னுடைய வாளை எடுத்து அந்த பணிப்பெண்ணின் கழுத்தில் வீசினான். அடுத்த நிமிடம் அந்த பணிப்பெண்ணின் கழுத்தில் இருந்து தலை துண்டாகி கீழே விழுந்தது. அவள் துடிதுடித்து கீழே விழுந்து இறந்தாள். இதை பார்த்த மற்ற பணிப்பெண்கள் ஒரு கணம் திகைத்து போனார்கள். ஆனால் அடுத்த கணம் அவர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து கிரேக்க வீரர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். உடனே செலூக்கஸ் தன்னுடைய வீரர்களை பார்த்து, அந்த பெண்கள் அனைவரையும் இப்போதே கொன்று விடுங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே கிரேக்க வீரர்களும் அந்த பணிப்பெண்களை எதிர்த்து மோதினார்கள். அடுத்த நிமிடம் ரமணிகாவின் பணிப்பெண்களுக்கும் கிரேக்க வீரர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. கிரேக்க வீரர்கள் மிகவும் வலிமையானவர்கள், போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த பணிப்பெண்கள் அவர்களை தைரியமாக எதிர்கொண்டார்கள். ஒரு சில கிரேக்க வீரர்களையும் அவர்கள் கொன்றார்கள். ஆனால் கிரேக்க வீரர்கள் ஆவேசமாகி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அனைத்து பணிப்பெண்களையும் கொல்லத் தொடங்கினார்கள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பணிப்பெண்களின் அழுகை குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. அவர்கள் அனைவரையும் அழித்தவுடன் செலூக்கஸ் தன்னுடைய குதிரையுடன் போர்க்களத்தை நோக்கி சென்றான். அங்கு சந்திரகுப்தனுக்கும் புஷ்பநாதன் வேடத்தில் இருந்த உக்கிரசேனருக்கும் இடையே இன்னும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. செலூக்கஸின் வீரர்கள் ரமணிகாவின் பணிப்பெண்கள் அனைவரையும் கொன்று குவித்தார்கள். அதே நேரம் போர்க்களத்தில் உக்கிரசேனருடன் வந்த மகத நாட்டு வீரர்கள் ரமணிகாவின் படையை அழித்துக் கொண்டிருந்தார்கள். இது அனைத்தையும் தன்னுடைய மாயாஜால அரண்மனையில் இருந்து ரமணிகா பார்த்து கொண்டிருந்தாள். சந்திரகுப்தனின் தலைமையில் போரிட்டுக் கொண்டிருந்த தன்னுடைய வீரர்கள் இப்படி கொல்லப்படுவதை பார்த்து அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளால் இதை நம்பவே முடியவில்லை. கோபத்தில் கொதித்து எழுந்தவள், இந்த புஷ்பநாதனுக்கு பின்னால் எப்படி இவ்வளவு பெரிய படைகள் இருக்கின்றன? எந்த நாடு இவனுக்கு உதவுகிறது என்று தெரியவில்லையே என்று அவள் நினைத்துக் கொண்டே போர்க்களத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த புஷ்பநாதன் மற்றும் சந்திரகுப்தனின் மீது அவளுடைய பார்வை திரும்பியது. உடனே நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றியவள், என்னுடைய படை முழுக்க அழிந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சந்திரகுப்தன் மட்டும் இருந்தால் போதும். நிச்சயம் சந்திரகுப்தன் புஷ்பநாதனை கொன்று விடுவார். அதன் பிறகு புஷ்பநாதனுக்கு பின்னால் இருக்கும் பெரும் படை எனக்கு சொந்தமாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பாவம், இங்கே புஷ்பநாதன் வடிவத்தில் உக்கிரசேனர் தான் இருக்கிறார் என்று அவளுக்கு தெரியவில்லை. இவர்கள் இருவரும் சண்டையிடுவது போல பாசாங்கு செய்து கொண்டே ரமணிகாவின் அரண்மனைக்கு அருகில் வந்தார்கள். ரமணிகா அவர்களுடைய சண்டையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய இதய துடிப்பு ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் எந்த நொடியும் சந்திரகுப்தன் புஷ்பநாதனின் தலையை துண்டித்து விடலாம் என்று அவள் மிகுந்த நம்பிக்கையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துவிட்டது. சந்திரகுப்தன் இப்பொழுது உக்கிரசேனர் வடிவில் இருந்த புஷ்பநாதன் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினான். உக்கிரசேனர் வேண்டுமென்றே தன்னுடைய வாளை கை தவறி கீழே போடுவது போல போட்டுவிட்டு சந்திரகுப்தனை தடுப்பது போல பாசாங்கு செய்து பின்வாங்க தொடங்கினார். இதை பார்த்த ரமணிகாவின் உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் மிகவும் சந்தோஷமாக, சக்கரவர்த்தி சந்திரகுப்தா, யோசிக்க வேண்டாம், உடனே அந்த பாவியை கொன்று விடுங்கள் என்று கூறினாள். அவளுடைய குரலை கேட்டவுடன் சந்திரகுப்தன் தன்னுடைய தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். இந்த கணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட புஷ்பநாதன் வடிவில் இருந்த உக்கிரசேனர் கீழே கிடந்த தன்னுடைய வாளை எடுத்து சந்திரகுப்தனின் வாளை தாக்கினான். இதில் சந்திரகுப்தனின் வாள் இரண்டாக உடைந்தது. அவன் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அப்படியே கீழே விழுந்தான். இதை பார்த்த புஷ்பநாதன் உரத்த குரலில், சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் இந்த புஷ்பநாதனிடம் தோல்வி அடைந்து விட்டார் என்று கத்திக்கொண்டே தன்னுடைய வாளை உயர்த்தி சந்திரகுப்தனின் கழுத்தை நோக்கி வீச போனார். இதை பார்த்த ரமணிகா பயந்து போய், வேண்டாம் புஷ்பநாதா, அவரை கொன்று விடாதே என்று அலறினாள். உடனே உக்கிரசேனரின் கை அப்படியே பாதியில் நின்றது. அவர் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே ரமணிகா நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் என்று அந்த போர்க்களமே அதிரும் வண்ணம் சிரித்தார். இதற்கிடையில் மகத நாட்டு வீரர்கள் சந்திரகுப்தனை சுற்றி வளைத்துக் கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை அவர்களை நோக்கி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ரமணிகாவின் முகம் வெளிரி போனது. புஷ்பநாதன் வேடத்தில் இருந்த உக்கிரசேனர் ஆவேசமாக சிரித்துக் கொண்டே, ரமணிகா,
இங்கே பார், உன்னுடைய காதலன் சந்திரகுப்தன் தோற்று போய் என்னுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறான். இவனை வைத்து என்னுடைய நாட்டை கைப்பற்றி இவனை திருமணம் செய்து கொண்டு இந்த பாரத தேசத்திற்கே நீ மகாராணியாக வாழலாம் என்ற பகல் கனவு கண்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுது பார், உன்னுடைய திட்டம் அனைத்தும் பொடி பொடியாக போய்விட்டது. தோல்வி அடைந்த இந்த காதலன் உனக்கு தேவையா? இப்பொழுது நான் இவனுடைய தலையை துண்டாக்கப் போகிறேன் என்று அவர் கூறினார். ரமணிகா கல்லாகி விட்டது போல அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தாள். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவள் கண்களில் இருந்து அருவி போல கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சந்திரகுப்தனை போன்ற வலிமை மிக்க ஒரு சக்கரவர்த்தி புஷ்பநாதனை போன்ற ஒரு பயனற்ற மன்னனால் தோற்கடிக்கப்படுவான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அப்பொழுது உக்கிரசேனர் பெருமித சிரிப்புடன் மீண்டும், ரமணிகா, இப்பொழுது நீதான் முடிவெடுத்து சொல்ல வேண்டும். உனக்கு இந்த நாகநாடு வேண்டுமா அல்லது உன்னுடைய காதலன் சந்திரகுப்தன் வேண்டுமா என்று கேட்டார். அதை கேட்டவுடன் ரமணிகாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் சந்திரகுப்தனை பார்த்தாள். இப்பொழுது அவனுடைய முகத்திலும் அதே கேள்விதான் இருந்தது. ரமணிகா இப்பொழுது தன்னை தேர்ந்தெடுக்க போகிறாளா அல்லது இந்த நாட்டை தேர்ந்தெடுக்க போகிறாளா என்று அவன் மிகவும் கவலையுடன் ரமணிகாவின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் யோசித்த ரமணிகா உரத்த குரலில், நான் உன்னை போல கேடு கெட்டவளோ ஒழுக்கம் இல்லாதவளோ கிடையாது. நான் சந்திரகுப்தனை உண்மையாக காதலிக்கிறேன். அவர் மீது எனக்கு இருக்கும் காதலுக்கு முன்னால் இந்த நாடு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு இந்த நாடே வேண்டாம், சந்திரகுப்தன் மட்டும்தான் வேண்டும் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட புஷ்பநாதன் வடிவில் இருந்த உக்கிரசேனர், யாரை ஒழுக்கமானவள் என்று சொல்கிறாய்? நீ ஒழுக்கமானவளா? தாலி கட்டிய கணவனுக்கு முன்பாகவே இன்னொரு மனிதனை பார்த்து அவனை காதலன் என்று சொல்கிறாய். அப்படி பார்த்தால் என்னை விட நீதான் ஒழுக்கம் கெட்டவள். உன்னையும் உன்னுடைய இந்த கேடுகெட்ட காதலனையும் இப்பொழுதே நான் கொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆத்திரமாக வருகிறது. ஆனால் யாருடைய மனதையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று எனக்கு தெரியும். இனிமேலும் வற்புறுத்தி என்னுடைய மனைவியாக உன்னை வைத்திருக்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் உனக்கு கடைசி வாய்ப்பு தருகிறேன். உன்னுடைய இந்த காதலனை அழைத்துக் கொண்டு உடனே இந்த நாட்டின் எல்லையை விட்டு நீ வெளியேற வேண்டும். இனி ஒரு நிமிடம் கூட உனக்கு இந்த நாட்டில் இருக்க அனுமதி கிடையாது. இப்பொழுதே வெளியேறு என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் ரமணிகாவுக்கு உள்ளுக்குள் ஆவேசம் பொங்கியது. ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொண்ட அவள், சரி புஷ்பநாதா, இப்பொழுதே நான் சந்திரகுப்தரை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அரண்மனையின் மேல் மாடத்தில் இருந்து கீழே இறங்க போனாள். அதை பார்த்த உக்கிரசேனர் மீண்டும், ஒரு நிமிடம் நில் ரமணிகா, அந்த கிரேக்க பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்து விடும். ஏனென்றால் செலூக்கஸ் வரும் வரை அவள் என்னுடைய வேசியாக என் அரண்மனையில் இருப்பாள் என்று கூறினாள். இதை கேட்டவுடன் ரமணிகாவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, சரி புஷ்பநாதா, அந்த பெண்ணை இப்பொழுது அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறினாள். பிறகு வேகமாக மேல் மாடத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தவள் அரண்மனையின் உள்பகுதிக்கு சென்றாள். இப்பொழுது உக்கிரசேனரின் காலடியில் விழுந்து கிடந்த சந்திரகுப்தன் மெதுவாக உக்கிரசேனருக்கு மட்டும் கேட்கும் குரலில், உக்கிரசேனரே, இவளை நம்ப வேண்டாம். இவள் இப்போது தன்னுடைய பணிப்பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து உன்னை தாக்குவாள் என்று கூறினாள். அதை கேட்ட உக்கிரசேனர், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் சந்திரகுப்தா. பெண்களை தாக்க மாட்டேன் என்று நீதான் சபதம் செய்திருக்கிறாய். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு அனைவருமே ஒன்றுதான். ஆச்சாரியரின் கொள்கையும் இதுதான். நான் பலமுறை எச்சரித்த பிறகும் ஒருவர் திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் அவரை குற்றவாளியாகத்தான் நடத்த வேண்டும். அதற்கான தண்டனையை அளித்தே தீர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மாயாஜால அரண்மனையின் ஒரு கதவு திறந்தது. சில பணிப்பெண்கள் வெளியில் வந்தார்கள். இதை கண்ட உக்கிரசேனர் உடனே தன்னுடைய வீரர்களுக்கு சைகை காட்டினார். உடனே வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த பணிப்பெண்களை தாக்க தயாரானார்கள். உடனே அரண்மனையில் இருந்து வெளியில் வந்த ரமணிகா உரத்த குரலில் உக்கிரசேனரை பார்த்து, புஷ்பநாதா, என்னுடைய இந்த பணிப்பெண்கள் உன்னுடன் சண்டை போட வரவில்லை. அத்துடன் நானும் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்று கூறினாள். ரமணிகா கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனர் அவளை வியப்புடன் பார்த்தார். ஆமாம் புஷ்பநாதா, நான் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன். நீ வேண்டுமானால் இந்த சந்திரகுப்தனை கொன்றுவிடு என்று ரமணிகா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கூறினாள். அதை கேட்ட உக்கிரசேனர் திகைத்து போனார். ரமணிகா இப்பொழுது ஏதோ தந்திரம் செய்கிறாள், அதில் தான் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று உக்கிரசேனருக்கு புரிந்தது. ரமணிகாவின் உதடுகளில் மீண்டும் அந்த பழைய வஞ்சக புன்னகை தோன்றியது. அவள் உக்கிரசேனரை உற்று பார்த்து, புஷ்பநாதா, ஒன்று நீ இந்த சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும், அல்லது நானே இந்த சந்திரகுப்தனை கொன்று விடுவேன். இல்லாவிட்டால் அந்த கிரேக்க பெண் கயாவை கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனையின் வாசல் பக்கம் ரமணிகா கை காட்டினாள். அங்கே திலோத்தமா வந்து கொண்டிருந்தாள்.
அவள் மட்டும் தனியாக வரவில்லை. அவளுக்கு அருகில் கயாவும் இருந்தாள். அவளுடைய கைகள் இரண்டும் கட்டப்பட்டிருந்தது. திலோத்தமாவின் குத்துவாள் அவள் கழுத்தில் இருந்தது. ராணி ரமணிகாவுக்கு தங்களுடைய திட்டம் அனைத்தும் தெரிந்துவிட்டது என்று சந்திரகுப்தனுக்கும் உக்கிரசேனருக்கும் புரிந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று சந்திரகுப்தன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனை பார்த்த ரமணிகா, சபாஷ் சந்திரகுப்தா, உன்னுடைய நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது. நீ புஷ்பநாதனிடம் வேண்டுமென்றே தோற்றது போல நடித்திருக்கிறாய். எழுந்து நடக்கக்கூட முடியாமல் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் இந்த புஷ்பநாதனால் எப்படி இந்த அளவு திறமையாக போர் புரிய முடியும்? ஆனால் நீ என்னை மிகவும் சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டாய். முதலில் என்னை காதலிப்பது போல பொய்யாக நடித்து என் தலைமை பணிப்பெண் திலோத்தமாவின் மீது என் மனதில் சந்தேகத்தை உருவாக்கினாய். ஆரம்பம் முதலே உனக்கும் இந்த கிரேக்க பெண் கயாவுக்கும் இடையில் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. இந்த பெண் உன்னை காப்பாற்றி அழைத்துச் செல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறாள் என்று திலோத்தமா கூறினாள். ஆனால் நான் தான் அவளுடைய பேச்சை கேட்கவில்லை. நீ சொல்வது அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்பும் அளவுக்கு நான் உன்னை வெறித்தனமாக காதலித்து விட்டேன். அதுதான் நான் செய்த தவறு என்று கூறிய ரமணிகாவின் கோபம் உச்சகட்டத்தை எட்டியது. அவள் இப்போது ஆவேசமான குரலில், ஆனால் இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சந்திரகுப்தா. என்னை ஏமாற்றுபவர்களுக்கும் என்னை துரோகம் செய்பவர்களுக்கும் இந்த ராணி ரமணிகாவின் சபையில் ஒரே தண்டனை தான், அது மரண தண்டனை தான். அதை நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அவள் கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனின் ரத்தம் கொதித்தது. அவனும் ஆவேசமாக, போதும் நிறுத்து ரமணிகா, உன்னை நீ மிகவும் நல்லவள் போல காட்டிக்கொள்ள வேண்டாம். நீதான் முதலில் என்னை ஏமாற்றினாய். என்னை ஏமாற்றி உன்னுடைய மாய அரண்மனையில் என்னை சிறை வைத்தாய். நல்ல வேளை எங்களுடைய தலைமை ஒற்றன் நன்மாறன் மட்டும் வரவில்லை என்றால் நீ உக்கிரசேனரை கொன்று இருப்பாய். இவ்வளவையும் நான் எதற்காக பொறுத்துக் கொண்டேன் தெரியுமா? நான் ஆச்சாரியரின் கனவை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நான் உயிரோடு இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் நான் சாக விரும்பவில்லை. நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்த பரிசு. அதனால் தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் போராடினேன். இதற்கு ஆச்சாரியர் எனக்கு கொடுத்த கல்விதான் உதவி செய்தது. உன்னுடைய வஞ்சகத்திற்கு நான் வஞ்சகத்தால் பதிலடி கொடுத்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? நீ வேண்டுமானால் என்னை நேசித்திருக்கலாம். ஆனால் உன் மீது எனக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது. இப்பொழுது சந்திரகுப்தன் எச்சரிக்கை விடும் குரலில், போதும் ரமணிகா, உன்னுடைய விளையாட்டை இத்துடன் முடித்துக்கொள். உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு கயாவை எங்களிடம் ஒப்படைத்துவிடு. நாகநாடு இப்பொழுது மகத நாட்டின் கீழ் வந்துவிட்டது. நீ விரும்பினால் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கலாம் என்று சந்திரகுப்தன் கூறினான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட ரமணிகா ஆவேசமான குரலில், போதும் நிறுத்து சந்திரகுப்தா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய நாட்டையே எனக்கு பிச்சை போடுவாய். இந்த கிரேக்க பெண்ணை காப்பாற்றுவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண் முன்னாலேயே நான் இவளை கொல்லப் போகிறேன் என்று கூறியவள் திலோத்தமாவை பார்த்து, திலோத்தமா, இந்த பெண்ணின் கதையை இப்பொழுதே முடித்துவிடு என்று ஆணையிட்டாள். உடனே திலோத்தமா தன்னுடைய கையில் இருந்த வாளால் கயாவின் கழுத்தை குத்தப் போனாள். ஆனால் அவளால் அதை செய்ய முடியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் சந்திரகுப்தன் தன்னுடைய குத்துவாளை திலோத்தமாவை நோக்கி வீசினான். அது நேராக அவளுடைய மார்பில் பாய்ந்தது. திலோத்தமா கத்தக்கூட முடியாமல் அப்படியே சாய்ந்தாள். அவளுடைய உயிர் அடுத்த நிமிடம் அவளுடைய உடலில் இருந்து பிரிந்து விட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புஷ்பநாதன் வேடம் அணிந்திருந்த உக்கிரசேனர் தன்னுடைய வீரர்களுடன் சேர்ந்து மற்றவர்களை தாக்கினார். நொடி நேரத்தில் சந்திரகுப்தன் ஓடி வந்து ரமணிகாவை பிடித்து தள்ளிவிட்டான். ரமணிகா, மேலும் மேலும் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. இன்று உன்னால் என்னுடைய சத்தியத்தில் இருந்து நான் மீறிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக என் கையால் ஒரு பெண்ணை கொன்று விட்டேன். திரும்பவும் என்னை அந்த பாவத்தை செய்ய வைத்து விடாதே. தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்து விடு என்று கூறினான். ஆனால் ரமணிகா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவேசமாக கொதித்து எழுந்தவள் சந்திரகுப்தனை தாக்கி, சந்திரகுப்தா, நான் உயிருடன் இருக்கும் வரை இந்த பெண்ணை இங்கிருந்து அழைத்துச் செல்ல முடியாது. இப்பொழுது உங்கள் இருவரையும் கொல்லப் போகிறேன் என்று கத்தினாள். வேறு வழியில்லாமல் சந்திரகுப்தன் ரமணிகாவின் வாளை தாக்கினான். ரமணிகாவின் வாள் துண்டு துண்டாக சிதறியது. உடனே தன்னுடைய வாளை ரமணிகாவின் கழுத்தில் வைத்து, ரமணிகா, உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன். அனைத்தையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடைந்து விடு என்று கூறினான். ஆனால் ரமணிகா தன்னுடைய இரண்டு கைகளாலும் அவனுடைய வாளை பிடித்துக் கொண்டு, ஏன் நிறுத்திவிட்டாய் சந்திரகுப்தா? எங்கே உனக்கு தைரியம் இருந்தால் என்னை கொல் பார்க்கலாம் என்று ஆணவமாக கூறினாள். அவள் பேச பேச சந்திரகுப்தனுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் கோபத்தில் அவள் மீது வாளை வீசி இருப்பான். ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய படை வீரர்களை அழைத்து, உடனே
இவளை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான். உடனே வீரர்கள் அனைவரும் வந்து அவளை கைது செய்து அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்றார்கள். அவர்களுடைய பிடியிலிருந்து அவள் விடுபட துடித்தாள். ஆனால் வீரர்கள் அவளை விடவில்லை. வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அங்கே இருந்த ரமணிகாவின் பணிப்பெண்களை பார்த்த சந்திரகுப்தன், உங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுங்கள். தேவையில்லாமல் நான் உங்களை கொல்ல விரும்பவில்லை. உங்கள் ராணி ரமணிகா கைது செய்யப்பட்டு விட்டாள். இனிமேல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார். உக்கிரசேனர் மற்றும் மகத நாட்டு வீரர்களால் ஏற்கனவே சில பணிப்பெண்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மீதம் இருந்தவர்களும் சந்திரகுப்தன் கூறியதை கேட்டு உடனே தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தார்கள். கயாவுக்கு அருகில் வந்த சந்திரகுப்தன் அவளுடைய கைகளில் இருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டான். கயாவின் கண்கள் கலங்கின. இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கடைசியில் சந்திரகுப்தன் ஜெயித்து விட்டான். அந்த மகிழ்ச்சி அவளுடைய முகத்தில் தெரிந்தது. அவள் மெதுவாக அவனை பார்த்து, என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி சக்கரவர்த்தி என்று கூறினாள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பாதியில் குறுக்கிட்ட சந்திரகுப்தன், என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நீ உன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த அரண்மனைக்குள் வந்தாய். அதற்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் கயா என்று கூறினான். பிறகு அவன் உக்கிரசேனரை பார்த்து, உக்கிரசேனரே, இப்பொழுது இந்த நாகநாடு மகத நாட்டின் கீழ் வந்துவிட்டது என்று அரசவையை கூட்டி அறிவிக்க வேண்டும். இனிமேல் நாக நாட்டிற்கு புஷ்பநாதன் மன்னர் கிடையாது. ராணி ரமணிகாவும் முதலமைச்சர் கிடையாது. இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியர் முடிவு செய்பவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கூறினான். உக்கிரசேனர் சில படை வீரர்களை அழைத்துக் கொண்டு அரண்மனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது திடீரென்று அந்த காட்டுப்பகுதியில் இருந்து பலத்த சலசலப்பு கேட்டது. சிறிது நேரத்தில் எண்ணற்ற அம்புகள் அந்த பக்கமிருந்து பறந்து வந்து வீரர்களின் உடலை தாக்க ஆரம்பித்தன. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத வீரர்கள் ஒரே அடியில் கொல்லப்பட்டார்கள். உக்கிரசேனரின் ஒரு கையிலும் ஒரு அம்பு ஆழமாக நுழைந்தது. அவர் வலியில் துடித்தார். இதை பார்த்த சந்திரகுப்தன் திகைத்து போனான். அப்பொழுது காட்டுப்பகுதியில் இருந்து பல வீரர்கள் வெளியேறி இவர்கள் இருந்த திசையை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். பொறுத்து கொண்ட உக்கிரசேனர் தன்னுடைய கையில் நுழைந்திருந்த அம்பை உருவி எறிந்தார். பிறகு படை வீரர்களை பார்த்து, அனைவரும் முன்னேறி சென்று எதிரிகளை தாக்குங்கள். இன்னொரு எதிரி நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கிறான் என்று கத்தினார். சந்திரகுப்தனும் உடனே கயாவை ஒரு குதிரையில் உட்கார வைத்து, கயா, நீ இங்கே இருக்க வேண்டாம், உடனே இங்கிருந்து கிளம்பு என்று கூறினான். பிறகு அவனும் ஒரு குதிரையில் ஏறி தெரியாத எதிரியை எதிர்கொள்ள சென்றான். பல அம்புகள் சந்திரகுப்தனை நோக்கி எறியப்பட்டன. ஆனால் அவன் உடனே தன்னுடைய வாளை எடுத்து அந்த அம்புகளை தடுத்தான். அதிலும் ஒரு அம்பு அவனுடைய குதிரையின் மீது குத்தியது. உடனே அந்த குதிரை முன்னங்கால்களை தூக்கி பயங்கரமாக கனைத்தது. குதிரையில் இருந்த சந்திரகுப்தன் கீழே விழுந்தான். இதை பார்த்து பயந்து போன கயா உடனே பயத்தில் அலறிக்கொண்டே தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி சந்திரகுப்தனை நோக்கி ஓடி வந்தாள். அப்பொழுது அந்த இடத்தில், ஹெலனா, அங்கேயே நில் என்று ஒரு உரத்த குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டவுடன் கயா சிலை போல அப்படியே அந்த இடத்தில் நின்று விட்டாள். சந்திரகுப்தனும் அந்த குரலை கேட்டான். சந்திரகுப்தன் எழுவதற்குள் எதிரி படை வீரர்கள் அங்கு சூழ்ந்து கொண்டதை அவன் கவனித்தான். அப்பொழுது அங்கே இருந்த உக்கிரசேனர், சக்கரவர்த்தி சந்திரகுப்தா, இவர் ஒரு கிரேக்க சிப்பாய். அநேகமாக அலெக்சாண்டரின் தலைமை தளபதி இந்த படையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பார், செலூக்கசுடன் ஆமாத்தியரும் இருக்கிறார் என்று கூறினார். உக்கிரசேனர் சொல்வதை கேட்டவுடன் சந்திரகுப்தனும் அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் பார்த்தான். அங்கு தூரத்தில் ஆமாத்தியரும் அவருக்கு அருகில் செலூக்கசும் நின்று கொண்டிருந்தார்கள். அவனுடனே தன்னுடைய படை வீரர்களை பார்த்தான். அங்கே கிரேக்க படை வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லாவிட்டாலும் அவர்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு இப்பொழுது அவனிடம் படை வீரர்கள் இல்லை. அவன் அடுத்து என்ன முடிவு எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருப்பதற்குள்ளாகவே கிரேக்க படை வீரர்கள் அனைவரும் அங்கே அவனை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். அதற்குள் செலூக்கசும் அங்கே வந்துவிட்டான். அவனுக்கு அருகில் ஆமாத்தியர் நின்று கொண்டிருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திரகுப்தனை பார்த்த ஆமாத்தியரின் முகத்தில் ஒரு பரம திருப்தி நிலவியது. அவருடைய கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. செலூக்கஸின் கண்கள் கயாவின் மீது இருந்தது. அந்த நேரத்தில் கயா தலையை குனிந்து கொண்டு நின்றாள். தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கிய செலூக்கஸ் வேகமாக கயாவுக்கு அருகில் வந்து, ஹெலனா, ஹெலனா, நீ எப்படி இருக்கிறாய்? இவ்வளவு நாட்களாக எங்கே இருந்தாய் என்று தட்டு தடுமாறி கேட்டார். அவரால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. அவருடைய தொண்டை அடைத்தது. உணர்ச்சி வசப்பட்டு அவன் கயாவை கட்டி அணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சந்திரகுப்தனுக்கும் உக்கிரசேனருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இருவரும் ஆச்சரியமாக கயாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் செலூக்கஸ் இவ்வளவு காலமாக தேடி அலைந்து கொண்டிருந்த பெண் இந்த கயாதான். உண்மையிலேயே இவளுடைய பெயர் கயா கிடையாது, ஹெலனா. இவள் செலூக்கஸின் மகள்.
இப்பொழுது கயாவாலும் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு குழந்தையைப் போல அவள் செலூக்கஸை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் எவ்வளவு நேரம் இப்படி இருந்தார்கள் என்று தெரியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு, உன்னை தேடி நான் காந்தாரத்தில் தான் தங்கியிருந்தேன் என்று உனக்கு தெரியும் தானே என்று கேட்டான். உடனே கயா, அதாவது ஹெலனா, இதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஆமாம் என்பது போல மெதுவாக தலையை மட்டும் ஆட்டினாள். அப்படியானால் நீ மகத நாட்டில் இருக்கும் தகவலை எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை? நான் உன்னை நினைத்து எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிப்பதற்காக நான் படாத பாடுபட்டேன். உன்னை தேடித்தான் நான் ஊர் ஊராக நம் படை வீரர்களை அனுப்பி வைத்தேன். ஆனால் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இவ்வளவு நாட்களாக நீ என்ன செய்தாய் ஹெலனா? உன்னுடைய பணிப்பெண்கள் அனைவரும் எங்கே? உன்னுடைய உயிர் தோழி கயா எங்கே? அவளுக்கு என்ன ஆனது என்று அவர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். அதற்கு ஹெலனா, அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அப்பா. சிலர் அந்த கடற்கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். சிலர் தங்களுடைய உயிரை காப்பாற்ற கடலுக்குள் குதித்து உயிரை விட்டார்கள். அதில் நான் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடிந்தது. எப்படியோ நான் கடலில் நீந்தி அருகில் உள்ள துறைமுகத்தை அடைந்தேன். அங்கு கந்தக காட்டில் இருக்கும் நரமாமிச வனவாசிகளிடம் நான் சிக்கிக்கொண்டேன். அவர்கள் என்னை பலி கொடுக்க போனார்கள். நல்ல வேளை மகதத்தின் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் தான் என்னை காப்பாற்றினார் என்று ஹெலனா கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸ் கோபமாக சந்திரகுப்தனை திரும்பி பார்த்து முறைத்தார். ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு, இந்த கேடு கெட்டவன் உன்னை அந்த வஞ்சகன் சாணக்கியரிடம் ஒப்படைத்தானா? அவன் உன்னை அரண்மனை நிலவரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான், அப்படித்தானே என்று செலூக்கஸ் ஹெலனாவை பார்த்து கோபமாக கேட்டான். அவன் பேசி முடிப்பதற்கு முன்பே குறுக்கிட்ட ஹெலனா, இல்லை அப்பா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மகதத்தின் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் மற்றும் ஆச்சாரிய சாணக்கியரை பற்றி இப்படி கீழ்த்தரமாக பேச வேண்டாம். இந்த உலகில் ஆச்சாரியரை போல சிறந்த ஒரு நபர் வேறு யாரும் இல்லை. நீங்கள் என் மீது எந்த அளவு அன்பை வைத்திருக்கிறீர்களோ அதே அளவு அவர் என் மீது அன்பு செலுத்தினார். நான் மகத நாட்டு அரண்மனையில் கைதியாகவோ அல்லது அகதியாகவோ தங்கி இருக்கவில்லை. மாறாக அந்த அரண்மனையின் இளவரசி போல நான் அங்கே இருந்தேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் கோபம் குறையவில்லை, மாறாக இன்னும் கோபமாக, அப்படி என்றால் அந்த சாணக்கியன் தளபதி டிமிட்ராஸிடம் உன்னுடைய வளையலை கொடுக்கும் பொழுது ஹெலனா எங்களிடம் சிறைப்பட்டிருப்பதாக எதற்காக சொன்னான் என்று கேட்டான். அதை கேட்ட ஹெலனா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், அப்பா, நான் தான் அந்த வளையலை ஆச்சாரிய சாணக்கியரிடம் கொடுத்தேன். நான் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலோ அல்லது நிர்பந்தத்தின் பேரிலோ மகத நாட்டின் அரண்மனையில் இல்லை. என்னுடைய முழு விருப்பத்தின் பேரிலேயே அங்கு இருந்தேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் பார்வை ஆமாத்தியரை நோக்கி சென்றது. உடனே ஆமாத்தியர் அமர்த்தலாக சிரித்தார். ஏனென்றால் அவர் கூறியது அனைத்தும் உண்மை என்று இப்பொழுது நிரூபணமாகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் செலூக்கஸ் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்தான். உடனே அவன் ஹெலனாவை பார்த்து சற்றே கடுமையான குரலில், அப்படி என்றால் இந்த சந்திரகுப்தனுக்காகத்தான் மகத நாட்டு அரண்மனையில் இருந்து ஓடி வந்தாயா என்று கேட்டார். இதற்கு ஹெலனா எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவள் தலையை குனிந்து கொண்டாள். இதை பார்த்த செலூக்கஸுக்கு வேதனையாக இருந்தது. அவன் ஹெலனாவை பார்த்து, ஹெலனா, என் அன்பு மகளே, நீ இப்படி பேசுவது, நடந்து கொள்வதை எல்லாம் பார்த்து ஒரு தந்தையாக என் மனம் என்ன பாடுபடும் என்று நீ கொஞ்சமாவது யோசித்து பார்த்தாயா? நான் உனக்கு என்ன குறை வைத்தேன்? உன் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன். ஒரு கணம் கூட உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. உனக்காகத்தான் நான் இங்கு வந்து ஒவ்வொரு நாடாக உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நொடி நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய பிரதான எதிரியிடம் இவ்வளவு நாட்களாக இருந்திருக்கிறாய். அதுவும் உன்னுடைய முழு விருப்பத்தின் பேரில் இருந்திருக்கிறாய் என்று செலூக்கஸ் கூறினான். அதை கேட்ட ஹெலனா தலையை நிமிர்ந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து, அப்பா, சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் உங்களுக்கு வேண்டுமானால் எதிரியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் எதிரி கிடையாது. என்னுடைய உயிரை காப்பாற்றியவர் என்று அவள் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவன் உடனே தன்னுடைய வாளை உயர்த்தி, போதும் ஹெலனா, நிறுத்து. உன்னுடைய தந்தை மீது நீ வைத்திருக்கும் மதிப்பு அவ்வளவுதானா? நீ பேசுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த கேடுகட்ட சந்திரகுப்தன் தான். அவன்தான் காதல் என்ற போர்வையில் உன்னுடைய மனதை மாற்றி இருக்கிறான். இந்த வஞ்சகனை இப்பொழுதே நான் கொல்லப் போகிறேன் என்று கூறியவன் தன்னுடைய கையில் இருந்த வாளை சந்திரகுப்தனை நோக்கி வீசினான். ஆனால் அடுத்த நொடி அவன் கை காற்றிலேயே அப்படியே நின்றுவிட்டது. ஏனென்றால் ஹெலனா சந்திரகுப்தனுக்கும் செலூக்கஸுக்கும் இடையில் வந்து நின்று விட்டாள். அடுத்து என்ன செய்ய போகிறான்? செலூக்கஸ் தன்னுடைய மகள் ஹெலனாவை அழைத்துக் கொண்டு செல்வானா அல்லது சந்திரகுப்தனுடன் சண்டை போடப் போகிறானா? தெரிந்து கொள்ள மேலும் கேளுங்கள்.